அமைதியான ஒரு அழகான சிறிய கிராமம். அங்கு கருணை உள்ளம் கொண்ட அருண் என்ற சிறுவனும் அவனது அன்பிற்குரிய ஆட்டுக்குட்டியும் இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த ஆட்டுக்கூட்டத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியுடன் அவன் ரொம்ப பாசமாக இருப்பான். அந்த குட்டியின் பெயர் ராமு. ராமுவும் அருண் மீது ரொம்ப பாசமாக இருக்கும். அவன் தனது ஆட்டுக்குட்டியுடன் தினமும் காட்டிற்குள் சென்று மேய்ச்சல் செய்து மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பான். எல்லா ஆடுகளையும் தினமும் மேய்ப்பதற்காக காட்டிற்குள் கூட்டிச் செல்வான். அவன் தனது ராமுவுடன் ஓடிப்பிடித்து விளையாடிக் கொண்டிருந்தான். விளையாடிக் கொண்டிருந்த அந்த இருவரும் எதிர்பாராத விதமாக காட்டிற்குள் சென்றனர். அப்போது அங்கு செல்லும் வழியில் ஒரு சிவன் கோவில் இருந்தது. அதை பார்த்து ஆச்சரியம் அடைந்து திகைத்து நின்றான். கோவிலின் உள்ளே சென்று பார்த்தான். அங்கு சிவலிங்கம் மற்றும் மற்ற தெய்வங்களின் சிலைகளும் இருந்தன. அப்போது அங்கே ராமு அங்கேயே நின்று சிவனை பார்த்து கொண்டிருந்தான். பின்னர் அருணும் ராமுவும் சிவலிங்கத்தை பூக்களை தூவி வழிபட்டனர். தினமும் பூக்கள் கொண்டு சிவலிங்கத்தை அருளும் ராமுவும் வழிபட்டனர். பின்பு ஒரு நாள் அருணும் ராமுவும் மற்ற ஆடுகளுடன் மேய்ச்சலுக்கு செல்லும் போது ராமு ஒரு கற்பாறை மீது மோதி ராமுவுக்கு காயம் ஏற்பட்டது. உனக்கு ஒன்றும் ஆகாது என தேற்றி ராமுவை மென்மையாக தடவி கொடுத்தான். பின்னர் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு ராமுவை கூட்டிச் சென்று அங்கு அடிபட்ட இடத்தில் துணியை வைத்து துடைத்தான். அப்போது திடீரென்று கருமேகம் சூழ இடியுடன் புயலும் அடிக்கத் தொடங்கியது. அருண் ராமுவை கட்டிப்பிடித்து, பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்றான். Shh, it's okay, little one. The storm is scary, but I'm here. We'll be safe together. பயத்தினால் மற்ற ஆடுகளையும் சேர்த்துக்கொண்டு அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்றான். அருணும் ராமும் சிவனிடம் மனமுருகி இந்த புயல் மழையிலிருந்து எங்களை காப்பாற்றும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்த தருணத்தில் சிவலிங்கம் பேரொளியுடன் பிரகாசித்தது. அதன் பின்பு சிவபெருமான் அருணின் முன் தோன்றி திருக்காட்சி அளித்தார். அந்த பேரொளியை கண்ட அருண் வியப்பில் உறைந்து பக்தி பெருக்குடன் கைகூப்பி நின்றான். அவர்களது பக்தியை கண்ட ஈசன் அவர்களுக்கு தனது பேரருளை வழங்கினார். அப்பொழுது ஈசனின் திருவருள் கிட்டியது. அடுத்த நொடியே சீரிய புயலும் இடியும் மழையும் மந்திரம் போட்டார் போல் ஓய்ந்தன. அந்த பேரமைதியை கண்ட இருவரும் மெய்ச்சிலிருத்து பெருமகிழ்ச்சி அடைந்தனர். அந்த பேரானந்தத்துடன் சிவபெருமானை வணங்கிவிட்டு மீண்டும் தங்கள் கிராமத்தில் உள்ள வீட்டிற்கு ஆடுகளுடன் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டுச் சென்றனர். அப்பொழுது அந்த பெரும் புயலிலிருந்து பத்திரமாக தப்பி வந்த அருணையும் ராமுவையும் கிராம மக்கள் அனைவரும் வியப்புடன் அன்போடு வரவேற்றார்கள். அருண் கிராம மக்களிடம் தனது சாகச பயணத்தை பற்றி விவரிக்கத் தொடங்கினான். ராமுக்கு அடிபட்டவுடன் அவனை அங்கிருந்த காட்டுச் சிவன் கோவிலுக்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கு சிவனை கண்டதும் மனதார வேண்டிக் கொண்டனர். அடுத்த கணமே சீறிவந்த இடியும் புயலும் மழை சட்டென்று நின்று போயின. இதை அவன் மெய்ச்சிலிருக்க உண்மையாக கூறினான். அடர்ந்த அக்காட்டினுள் குடிகொண்டிருக்கும் ஈசனுக்கு ஆலயம் எழுப்பி மேளதாளங்கள் முழங்க பெரும் விமரிசையாக திருவிழா நடத்த முடிவெடுத்தனர். அங்கிருந்த அந்த சிறிய சிவன் கோவிலில் கிராம மக்கள் ஒன்று திரண்டனர். சிவபெருமானின் பாதங்களில் விழுந்து வழிபாட்டிற்கு பிறகு ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த புதிய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அருண் மக்களுக்கு தேவையான தூய நீரும் மனதிற்கு இதமளிக்கும் மலர்களும் வழங்கி மிகுந்த மகிழ்ச்சியுடன் சேவை செய்தான். மறுநாள் விடியலில் அந்த கிராமமே புதுப்பொலிவு பெற்றது. ஈசனின் அருளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஊர் மக்கள் அனைவரும் இணைந்து சிவன் கோயில் திருவிழாவை உற்சாகமாக கொண்டாடத் தொடங்கினர். அருணும் ராமும் தங்கள் நண்பர்களோடு இணைந்து திருவிழாவில் உற்சாகமாக விளையாடி மகிழ்ந்தார்கள். திருக்கோயில் எழுப்ப காரணமாக இருந்த அருணையும் ராமுவையும் ஊர் மக்கள் உற்சாகத்துடன் வரவேற்றார்கள். அருண் தனது தாத்தா பாட்டிக்கும் அந்த கிராமத்து மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். அருண் நாள்தோறும் அந்த கோவிலுக்கு வந்து விளக்கேற்றி
சிவபெருமானுக்கு தனது நன்றியினை தெரிவித்து பிரார்த்தனை செய்வான். தன் ஆட்டு மந்தைகளை பசுமையான காட்டிற்குள் மேய்ச்சலுக்காக மகிழ்ச்சியுடன் அழைத்துச் செல்லத் தொடங்கினான். செல்லும் வழியில் தினமும் சிவனை வணங்கி அவருக்கு பழங்களை படைப்பான். சிவபெருமானின் திருவருளை பெற்ற அருண் அன்று முதல் தினந்தோறும் பக்தி பெருக்குடன் தன் பிரார்த்தனையை தொடர்ந்தான். சிவபெருமானின் திருவருள் அந்த கிராமத்து மக்களுக்கு முழுமையாக கிட்டியது. தூய்மையான மனமும் உண்மையான பக்தியும் ஒருவரிடம் இருந்தால் அந்த பரம்பொருள் எப்போதும் நிழலாய் நம்முடன் இருப்பார்.